இருக்காங்க. எல்லா லைவ்லயும் என்னுடைய பேரை தப்பா படிக்கிறாங்க அக்கா. நீங்களும் தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சாரி தம்புல ஜெயா சேவக் ஓகேவா, சேவக் ஓகேவா, கரெக்டா? விநாயகா மல்லிகை வருக அப்படின்னு மாணவரனை கூப்பிட்டுருக்காங்க. கண்ணீர் வருவது போல் நடித்து விடலாம், கண்ணீர் வருவது போல நடித்து விடலாம், ஆனால் வியர்வை வருவது போல் நடிக்க முடியாது. ஆனால் பொய்யான அன்பு காட்டி நடிக்க தெரியாத அழகான உள்ளங்கள் உங்கள் லைவில் தான் அதிகம். மிக்க சந்தோஷம் சீசனா, மிக்க நன்றி. வளத்துடன் வாழ்க. நமோ நாராயணா. சூப்பர்மா, வாருங்கள். வணக்கம் முருகேஷ்மா, வணக்கம். இல்லை பிரியாணியா? முருகேஷ் வருக வருக. வணக்கம் டைமண்ட் பிள்ளை, வாங்க. ஜேகே தங்கம், வாருங்கள் வாருங்கள். ஜேகே சாப்பிட்டீங்களா? ஜேகேமா, நான் இப்படி பேசுவது யாருன்னு தெரியாமல் சரி நான் பேசுகிறேன் என்றால் கார்த்திக் ஹாய். கையில் எப்படி இருக்க? அந்த பக்கத்தில் இருந்து நான் கையில் பேசுகிறேன், எனக்கு தெரியும் என்றார் கார்த்திக்மா. கண்ட்ரோல் ஹாய்மா. ஹாய்மா, வாருங்கள் வாருங்கள். உதயமணி என்ன வணக்கம். சாப்பிட்டாச்சா? முத்துமா கேட்டுக்கா. இட்லி இன்டர்நேஷனலாக அறிவிக்கப்பட்டது. அப்பாடி. ஆனா அதுவும் நல்ல உணவு தானே இல்லையா? பழைய சாதம் தான் என்ன அண்ணே. என்னம்மா ஓகே, ஜேகே வருக சொல்லியிருக்காங்க. என்னம்மா இன்னைக்கு ஒரு கலக்கலான மட்டும் இல்லைம்மா, நான் எப்போவுமே இப்படி தான் வருவேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரனால எனக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப இதாகிறதுனால தான் நான் இது பண்ணுறதில்ல. இனிமேட்டுக்கு இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் தான் இருக்கேன். கண்டிப்பாக வாங்க. முத்து உனக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லு அப்படி சொல்லியிருக்கு. லைக்கை தட்டி விடுங்க, கமெண்ட் வேகமாக எழுதுங்க. கமெண்ட் குறைவாக உள்ளது. ஆமாம் முருகன் அண்ணா, சொல்லுங்க முருகன் அண்ணா. முருகன் ப்ரோ ஒழுங்காக லைவ் முருகன் ப்ரோ ஒழுங்காக லைவ் கிளாஸுக்கு வராதவருக்கு லைவ் கிளாஸுக்கு வராதவருக்கு ஆளுக்கு ஒரு மாத்திரையை போட வேண்டியதுதான். அச்சோ ட்ரோல் வருக அப்படின்னு மாணவர் எனக்கு கூப்பிட்டுருக்கேன். ஆமாம் பாலாண்ணா ஹாய். வாங்க கார்த்திக் ஹாய்மா. கார்த்திக் எந்த ஊருமா? திவா கார்த்திக் வருக. பழைய சோறு பச்சை மிளகா. ஆமாம் தினேஷனா. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். வாங்க ரமேஷ்மா, இனிய இரவு வணக்கம். வாங்க ரமேஷ். சாப்பிட்டீங்களா ரமேஷ்மா? முருகன் சகோ வயிற்றுல புழுப்பூச்சி சுத்தம் செய்ய மாத்திரை சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும், அதுக்குத்தான் கேட்டேன். இட்லி சரி விடுங்க, எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். சச்சின் சிவா சகோ நலமா சொல்லியிருக்காங்க. முத்து இறால் பிரியாணி செய்ய தெரியுமா உனக்கு? இறால் பிரியாணியா? ஒரு தடவை இறால் வாங்கிட்டு வந்து படாத பாடு போயிட்டு முயற்சி போகலான்னா. ஆனால் எல்லாருமே சொன்னாங்க இறால் இறால் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆனால் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் நாங்கள் ரொம்ப இது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம்னால. ரமேஷ் ராஜா வருக சொல்லியிருக்காங்க. குழிக்குள் விழுந்தாலும் கும்முன்னு வெளியே வருவது இட்லி பணியாரம் மட்டுமே, எனவே மீதான் சிறந்த உணவே. சிஎஸ் அண்ணா செம்ம. அப்போ நான் சொன்னது கரெக்டுன்னு யாருமே சொல்லல வினோத் அண்ணா. சரி சிஎஸ் அண்ணா. வினோத் சகோ அப்படிங்களா? எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க, லைவுக்கு வர மாட்டாங்க. போச்சு முருகனா, கொஞ்சம் வருதும் போயிடும். வினோத் சகோ வேப்பிலை சாறு பாக்காய் சிறந்தது. ஐயோ அப்பா. முத்து திமிங்கலம் பிரியாணி, முத்து திமிங்கலம் பிரியாணி செய்யும் பாலானே. அச்சோ என் பிள்ளைய நீங்கள் ஓட்டுறீங்களா? பிச்சு. உதயமணி ப்ரோ நான் ஃபஸ்ட்டே உங்களை கேட்க நீங்கள் தான் கவனிக்கலாமா? வினோத்தனை சொல்லியிருக்காங்க. ஹாய்மா, வாங்க சிம்பு. வணக்கம் சிம்பா வாருங்கள். வணக்கம் வணக்கம். சிம்பா வருக சகோ சொல்லியிருக்காங்க. இட்லி கருத்து தாமா. ஆனால் வேர்ல்டு லெவலில் உண்மையான விஷயம் இட்லி. சூப்பர். ஓகே பாலாண்ணா இறால் தெரியாது சொல்லியிருக்காங்க. ஆமாம்மா. உனக்கு கையில் கிடைச்சதை செய்ய தெரியுமா? விட்டுடுமா. உனக்கு கையில் கிடைச்சதை செய்ய தெரியுமா? விட்டுடுமா. ஓ, கையில் கிடைச்சது செய்ய தெரியல. ஓகே. சரியண்ணா. தமிழ்நாட்டில் பழைய சோறு பச்சை மிளகா. ஆமாம் தினேஷண்ணா. முத்து உனக்கு திங்க மட்டும் தான் தெரியும் போலப்போ. அச்சோ, அவன் நல்லா செய்வானே. நல்லா இப்போ பார்த்தா சப்பாத்தி, குருமா, மீன் குழம்பு அப்படி இப்படின்னு நல்லா செஞ்சு கொடுப்பா முத்துக்குட்டி. கேஆர்சிமா எங்கள் தெருவில் இருக்கிற பசங்களுக்கு வயிறு சுத்தம் பண்ண கேட்டேன், என் பசங்களை சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அப்படியா வினோத்தண்ணா? எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன கேட்டேன். கயல் காத்திவா சொல்லியிருக்கிறாள் உங்களை பற்றி சொல்லியிருக்கிறாள். கார்த்திக் சரி, உங்களை விரைவில் சந்திக்க வருகிறேன் என்றால் கைவெளி. ஓகேம்மா.
என்னாச்சு ரஷ்யா ஏன்